பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். மீட்புரட்சமாக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஆசைகள் இருக்கும். வீண் புகழ்ச்சி, தன்னை எல்லாரும் புகழணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கும். அரசியல்னால் அப்படி தான் இருக்கும், விளையாட்டுத்துறை இருக்கும், சினிமா இருக்கும். கிறிஸ்துவுக்கு அப்பாற்பட்ட எல்லா விஷயங்களும் அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கிறிஸ்தவர்களே கூட தன்னை புகழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைக்காக நான் சொல்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு புகழ்ச்சி அது வீணான புகழ்ச்சி. இந்த பூமியில் நாம் உயிரோடு இருப்பதற்கு என்ன தகுதி நமக்குள்ளே இருக்குது என்பது ஒன்றுமே கிடையாது. நம்மை குறித்து தவறானவன் தவறானவள் என்று சொல்லுவதற்கு வெளியிலிருந்து ஒருவரும் சொல்ல வேண்டியதும் அவசியமில்லை. நம்முடைய அவயங்களே ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்ட காலங்களும் நேரங்களும் அதிகம். மனம் திரும்பதை தான் கர்த்தர் சொல்லுகிறார். பாவத்தை விட்டு மனம் திரும்பு, தேவனுடைய அன்பை நோக்கிப்பார் என்று சொல்லிதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அப்போ ஆண்டவர் நினச்சிருந்தா, அவர் புகழ்ச்சியாக இருக்குன்னு நினச்சிருந்தா, அவர் உடம்புல ஒரு அடி பட்டிருக்காது, ஒரு காயம் பட்டிருக்காது. ஆனால் இன்றைக்கி அவருடைய லைஃப்பில் அவ்வளோ காயங்கள் பட்டிருக்கு. அவருக்கு புகழ்ச்சியை விரும்பியா அப்படி பண்ணார்? இல்லையே. அதில் வீண் புகழ்ச்சியை வெறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நிறைய இடத்துல பார்க்குறோம். அதுவும் சில இடத்துலலாம் ஊழியக்காரர்களை உயர்த்தி 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 கர்த்தர் உயிரோடு தான் இருக்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏன் இப்படியாப்பட்ட புகழ்ச்சியை விரும்புகிறீங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒரு குடும்பத்திலிருந்து, உறவுகளிலிருந்து, சொந்தங்கள்லேருந்து, பந்தங்கள்லேருந்து எல்லாத்துட்டையும் நமக்கு ஒரு புகழ்ச்சி வேணும்னு நினைக்க வேண்டாம். அதனால் நமக்கு ஒரு பலனும் கிடையாது. மனம் திரும்புவதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே போல் ஒருவரை ஒரு கோபம் மூட்டாமலும், இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமான ஒரு விஷயம் இல்லைங்களா? எங்கே பார்த்தாலும் கோபம் ஊட்டுற விஷயங்கள் தான் நிறைய நடக்குது. எங்கே பார்த்தாலும் கோபம். ஒருத்தரை கோபம் ஊட்டணும் அப்படின்னு சொன்னால் அது தான் செய்யறது சரி அப்படின்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ அவங்க மற்றவர்களுக்கு இடலாக தான் இருப்பாங்க. நம்ம ட்ரை பண்ணணுங்க. நம்ம சரியாகிறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் பணத்தெல்லாம் கரெக்டு, அவங்க பண்ணது தப்பு, இவங்க பண்ணது தப்பு, இவங்க தப்பு, இவங்களுக்கு தப்பு, இவங்களுக்கு தப்பு என்று சொல்லி மற்றவர்களை மட்டம் தட்டுறாங்க பார்த்தீங்களா? அவங்களால ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. ஆண்டவருக்கு ஜெபிக்கிறவங்களை கூட பிடிக்காது. ஏன் தெரியுங்களா? அவங்கவுங்க தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டமாக தான் சில நேரத்தில் இருக்கிறோம். மற்றவர்களுக்காக பிரயாசப்படுகிற காரியங்கள் அது காணாமல் போயிடுச்சு. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமல் இருக்கணுமா? நாம் யார் மேலேயும் யாருக்காக கோபமூட்டிக்கிட்டு, இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேத அறிவு இருக்காது. அந்த பைபிள் நாலேஜ்னு சொல்லுவாங்க. இவங்க ஒன்று கேட்டுக்கிட்டு போவாங்க. அதை கேட்ட உடனே, ஒருத்தவங்களை பற்றி சொன்ன உடனே இன்னொருத்தவங்களுக்கு கோபம் பற்றி எரியும். கொஞ்சம் யோசித்து பார்த்தா அது அத்தனையும் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களே தலையில் மண்ணெல்லி போட்டுக்கிற ஒரு காரியமாக தான் இருக்கும். ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அன்பு எப்படியாப்பட்ட அன்பு! எத்தனை முறை ஜீவனை காப்பாற்றிருக்கிறார். நமக்கு வந்த பிரச்சனைகளும் வேதனைகளும் வியாதிகளும் துன்பங்களும் துயரங்களிலும் எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி அழிந்து கொண்டு இருக்கிறது. ஏன் ஜீவனில் தேவன் நமக்கு அப்படியாப்பட்ட ஆபத்தை தராமல் அவருடைய ஜீவனை நமக்கு கொடுத்து பாதுகாத்தார்? அது நினைவு கொடுத்து மனம் திரும்ப கடவும். ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவும். இன்றைக்கி பொறாமை, தன்னை காட்டிலும் இவங்க பெரிய ஆள் ஆகிட்டாங்க, தன்னை காட்டிலும் இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க. இந்த பொறாமை ரொம்ப மோசமானதுங்க. பொறாமை ரொம்ப மோசமானது. எனக்கு பெரிய மனவர்களை இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு சொல்கிறேன், வீண் புகழ்ச்சியும் விரும்பாதீங்க, யாரையும் கோபமூட்டாதீங்க, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருங்க. இந்த 3 விஷயம் நம்முடைய லைஃப்பில் இருக்கணும். இன்றைக்கி இந்த 3 விஷயத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். நம்ம மனம் மாறலைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யவே முடியாது. நமக்கும் செய்ய முடியாது, நம்முடைய குடும்பத்துக்கும் செய்ய முடியாது.
அதில் வீண் புகழ்ச்சி விரும்பாதீங்க. ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறவங்களா இருந்தால் வீண் புகழ்ச்சி வேண்டாம். ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறவங்களா இருந்தால் யாராலையும் கோபம் மூட்டக்கூடாது. ஏசப்பா பிள்ளையாக இருந்தால் யார் மேலேயும் பொறாமை கொள்ளக்கூடாது. இவைகளில் நம்ம உறுதியாக இருந்து ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைப்படும்படியாய் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அவருக்கென்று அர்ப்பணிப்போம், விட்டு கொடுப்போம். அன்பு தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் பேரில் எங்களை மகிழ பண்ணும். நாங்களும் நீர் விரும்புகிற பாத்திரமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.